ஐ எம் ஃப்ரம் டாப் ஸ்கில். நீங்கள் ஃபைனல் இயர் ஆர் ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஷுவராக காலேஜில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் எங்கே நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும், லோ காஸ்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. நம்ம டாப் ஸ்கில் அகாடமியில் ஃப்ரீ கோர்சஸ், இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது கூட சேர்த்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ராஜெக்ட் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சோஷியல் மீடியா ஃபீட் ப்ராஜெக்ட், அதாவது மென்ஸ்டாக் பேஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட செம் ப்ராஜெக்டா நீங்க இதையே சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்ற ப்ராசஸை நான் ஃபைனல் வீடியோல சொல்றேன். மென்ஸ்டாக் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா இல்ல, எல்லா கோர்சஸ் அதாவது AND ML, AWS, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மென்ஸ்டாக், மீன்ஸ்டாக் இது மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லயும் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோ காஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணும், இல்லை நான் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப் ஸ்கில்க்கு ஷுவராக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ சோஷியல் மீடியா ஃபீட் ப்ராஜெக்டோட ப்ராசஸ் பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டா, யூடியூப்ல ஒரு போஸ்ட் போட்டு அதை எப்படி நம்ம வியூ பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான். யூசர் சைன்இன் அண்ட் சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ சைன் அப் பண்ணிவிட்டு இமெயில் பாஸ்வேர்டு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்மளோட போஸ்ட்டை எல்லாமே போஸ்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னா React.js அண்டு மெட்டீரியல் UI ஃப்ரண்ட் எண்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். தென் Node.js அண்டு Express.js பேக் எண்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். தென் டேட்டா பேஸ்க்கு நம்ம SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் இல்லை, நம்ம இப்போ தான் சைன் அப் பண்ண போகிறேன், ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட யூசர் நேம், அதாவது நம்மளோட மெயில் ஐடி, தென் சேம் மெயில் ஐடி தான் யூசர் நேம்க்கும் இருக்கும், இமெயில் அப்படின்றதுக்கும் இருக்கும். தென் பாஸ்வேர்டு நம்ம என்ன பாஸ்வேர்டுனால வச்சுக்கலாம், ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக. நம்ம எல்லாமே கொடுத்த பிறகு சைன்அப் அப்படின்றத கொடுத்துடணும். இல்லை ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம கொடுத்த மெயில் ஐடி கொடுத்துடணும். தென் நம்ம கொடுத்த சேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட போஸ்ட், அதாவது ஹோம் பேஜுக்கு போயிடும். நான் ஆல்ரெடி டெமோ பார்க்கும்போது இந்த போஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு நான் பண்ண போஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இல்லை நான் நியூவாக போஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அவதார் கிளிக் பண்ணி, கான்டாக்ட் அவதார் கிளிக் பண்ணி கிரியேட் போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் மூலமாக நம்ம ஃபோட்டோஸ் இல்லை இமேஜஸ் எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். வீடியோஸ் எதுனாலும், எந்த டைப்னாலும், எந்த ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட ஃபைல் இங்கே நேம் டிஸ்பிளே ஆகும். தென் போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் நம்மளுக்கு வரும். தென் ஓகே கொடுத்தோம்னா இப்போ நான் அப்லோட் பண்ண போஸ்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க எல்லாமே ஷார்ட் பண்ணி பார்க்கணும், அதாவது லைக்ஸ் பேஸ் பண்ணி இல்லை கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி டைம் பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்குது. இந்த ஷார்ட் பை அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு லைக்ஸ் படி நம்மளுக்கு ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா லைக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் அவுட் ஆயிரும். அதே மாதிரி நம்மளோட போஸ்ட் எல்லாமே எந்த டைமிங்கில் பண்ணோம், என்ன டேட், தென் யூசர் நேம் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அது கீழேயே நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன், எத்தனை லைக்ஸ் இருக்குது, டிஸ்லைக்ஸ், கமெண்ட் எத்தனை இருக்குது, என்னென்ன கமெண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இல்லை நான் கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஷார்ட் ஆகும். இந்த போஸ்ட்டுக்கு எனக்கு 2 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு அந்த இது வந்திருக்கு. தென் இதில் 1 கமெண்ட். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எத்தனை கவுண்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஷார்ட் அவுட் ஆகும். இல்லை நான் நியூவஸ்ட்டாக போஸ்ட் பண்ண அந்த போஸ்ட் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா டைம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம ரீசெண்டாக எது போஸ்ட் பண்ணோமோ அந்த போஸ்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ பார்த்த சோஷியல் மீடியா ஃபீட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.
சோர்ஸ் கோட் மட்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம், டாக்குமெண்டேஷன் ஆல்சோ நம்ம டாப் ஸ்கில் அகாடமியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் கூட சேர்த்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஃப்ரீ கிளாஸஸ், தென் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ், ANDML, ஃபுல் ஸ்டாக், AWS, பவர் பிஐ, டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஆல்சோ ஆஃபர் பண்றோம். உங்களுக்கும் இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ணணும் இல்ல இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா நீங்க ஷுவரா டாப் ஸ்கில் அகாடமிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.